ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். எழில் அமிர்தாவோட வீட்டுக்கு போகிறாரு. அமிர்தா சொல்கிறாங்க, நான் எப்போதுமே வழக்கமாக பூ வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அமிர்தா, வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சி பயப்படுறீங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அம்மா நம்ம அப்பா அவங்க, நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அமிர்தா பூ வச்சிருக்கிறத அமிர்தாவோட மாமியார் பார்க்குறாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேம்மா, இவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. அமிர்தாவோட மாமியார் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் நீ பூ வச்சாதான் சொந்தக்காரங்க ஏதாவது பேசுவாங்க. இந்த ஊரில் தான் நமக்கு யாரும் தெரியாதே, அது போக நீ சின்ன பொண்ணு வேற, பூ வச்சுக்கோமா, நான் என்னைக்காவது வைக்க வேணான்னு சொல்லியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அமிர்தா இப்போது நிலாவை தூக்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அமிர்தாவோட மாமனார் எழில்கிட்ட பேசுகிறாரு. கேட்குறேனே, தப்பாக நினச்சிக்காத எழில், இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாரு. எழில் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் என்னையை நம்புங்க, நான் கண்டிப்பாக உங்கள் கூட எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு அமிர்தாவோட மாமியார் கேட்குறாங்க. எழில் சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோடய அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எழில் இப்போது வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டான்ஸ் ஆடிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. இனியா, செல்வி எல்லாருக்கூடையும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க எழில் அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னு எழில் சொல்ல மாட்டேன்றாரு. அடுத்ததா பாக்கியா சமையல் பண்ணுற இடத்துக்கு கிளம்புறாங்க. பயப்படாமல் போமா, உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு எழில் சொல்கிறாரு. பாக்கியா அவங்களோட மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கோபியும் இப்போ பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. கோபியோட கர்ச்சீஃப் கீழே விழுந்திருக்கு, அதை குனிஞ்சு எடுக்கிறாங்க பாக்கியா. நல்லாரு பாக்கியா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இல்லைங்க, உங்கள் கர்ச்சீஃப் இருந்துச்சு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க பாக்கியா. இனியா பாக்கியாட்ட ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க. செலியன் சொல்கிறாரு, அம்மா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, நான் இந்த போட்டிக்கு வரல, நீ இப்போவே எஸ்கேப் ஆயிருமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேண்டா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. பாக்கியாவோட மாமியார் சொல்கிறாங்க, நானும் சமையல் பண்ணுற இடத்துக்கு வரேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, லோக்கல் சேனல் எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாட்டி, நீங்களும் தாத்தாவும் உட்காந்து வீட்டிலே பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எழில், பாக்கியா, ஜெனி, செல்வி 4 பேர் இப்போ கிளம்பி போகிறாங்க. சமையல் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த இடம் உனக்கு கரெக்டாக இருக்கும்லம்மா அப்படின்னு எழில் கேட்குறாரு. சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இப்போது மீடியாவிலேருந்து ஆள்லாம் வந்துடுறாங்க. அங்கே வந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு, 1 ஹவரில் 100 டிஷ் பண்ணிடுவீங்களா, எதுவும் சமைச்சு எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே சமைச்சு எடுத்துகிட்டு வரல, எங்கள் ஆன்ட்டி கண்டிப்பாக 1 ஹவரில் 100 டிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. அமிர்தாவும் வந்து இப்போது பாக்கியாவை விஷ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவீங்கம்மா, நீங்கள் பதட்டப்படாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா இப்போது செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ராதிகா அவங்க வீட்டில் பாக்கியா சமையல் பண்ணுறத அவங்க மொபைலில் பார்க்குறாங்க. கோபியும் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு தான் டீச்சர் பற்றி பேசினாலே பிடிக்காதே, அவங்க கண்டிப்பாக 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு 1 ஹவர்லேயே 100 டிஷ் பண்ணால் உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் பாதி கூட முடிக்கலையே அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. செல்வி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அக்கா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலுமே மோட்டிவேட் பண்ணுறாரு பாக்கியாவை. பாக்கியா வேகமாக 100 டிஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. 1 ஹவர் முடிஞ்சதும் ரிப்போர்ட்டர் டைம் அப் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா அதுக்குள்ளே அவங்க செஞ்ச டிஷ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சிடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் ரிப்போர்ட்டர் அந்த டிஷ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க. 99 டிஷ்ஷஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு உள்ளே போய் ஊறுகாய் எடுத்துகிட்டு வராங்க. இதோடு சேர்ந்து 100 டிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளாப் பண்ணி பாக்கியாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போது பாக்கியா பத்திரிக்கைக்காரங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்காக நான் சமைச்ச சாப்பாடில் தப்பு இருக்குன்னு சொன்னபோது வந்த நீங்கள் என் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னப்போ ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் நியூஸ், ஆனால் அதுதான் எங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எழில் பாக்கியாட்ட கலக்கிட்டமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா இப்போ ஜெயிச்சிட்டாங்க. கோபி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.